பிஸ்னஸில் ஸ்பீடு எவ்வளோ முக்கியம். ஒரு என்டர்ப்ரனர் வந்து அவருடைய லைஃப் டைமில் மைண்ட் செட் அளவில் வந்து க்ரோத்துக்கு ரெடியாக இருக்கணும், அதே சமயத்தில் டீமையே ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நாம் எவ்வளோ வந்து சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஸ்பீடு அப்படிங்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் இருக்கணும், அந்த ப்ராஃபிட் எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், க்ரோ ஆகிட்டே போகணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்பீடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ரீசெண்டானா எனக்கு மார்ச்சில் இந்த ஆர்பிஜியோட சேர்மன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஐ சி த பேட்டர்ன்ஸ் இன் ஆல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இட் இஸ் ஸ்பீட் அப்படின்னு போட்டிருந்தார். அதாவது வெற்றி அடைகிற பீப்புள்கிட்ட எல்லாம் நான் ஒரு பேட்டர்ன் பார்க்குறேன். அவங்க என்னென்னா ஸ்பீடு. தே டோன்ட் டிஸ்கஸ், டிபேட், பிளான். தே ஆர் மூவிங், அட்ஜஸ்டிங், தென் சக்சீடிங் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னென்னா அதனுடைய மீனிங்கு, அதாவது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறவங்க எல்லாம் ஸ்பீடு, வேகத்தில் போகிறாங்க. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு அதை பற்றி டிபேட் பண்ணிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதான்லாம் பார்க்கல. அவங்க போகிற வழியிலேயே வந்து அதில் ஏதாவது தப்பு நடந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மூவ் ஆன் ஆகி அவங்க வேகமாக போயிட்டுருக்குறாங்க. மற்றவங்களாம் உட்காந்து போர்ட் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நிறைய க்ரோ ஆகிருக்கு. அதாவது வந்து ஒரு என்டர்ப்ரனர் வந்து அவருடைய லைஃப் டைமில், இப்போ திருபாய் அம்பானி எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அவர் வந்து ஒன்றும் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கலை, சரிங்களா. ஒரு ஏழையாக பிறந்து அவர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏமன்னா சம்திங் அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்து அவர் வந்து இன்றைக்கி இன்னும் அதை விட பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. அவருடைய மகன் வந்து முகேஷ் அம்பானி எடுத்து அந்த கம்பெனி ரொம்ப பெருசாகிடுச்சு. பட் அவருடைய தலைமுறையிலேயே ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அப்போ மனிதர்களால் ஒரு தலைமுறையிலேயே வந்து அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம உட்காந்து ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா, மார்க்கெட் என்ன ஆகும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுக்காக எடுத்தோன்னே கண்மூடித்தனமாக வேகமாக இறங்கி வந்து போயிட முடியாது. நீங்கள் வந்து பிஸ்னஸோட இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி பிஸ்னஸோட எஸ்டாப்ளிஷ்டு கட்டத்தில் இருந்தாலும் சரி, சரியா, இனிமேல் நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னா, ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் த சேம் டைம், 24 hours தான் எல்லாருக்கும். ஒரு லைஃப் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 வருஷம் ஹெல்த்தியராக ஒர்க் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ், ஒரு ஃபியூ பீப்புளை தவிர மீதி மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்கும் வந்து அதே சேம் டைம் ஃப்ரேம் தான். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நாம் எவ்வளோ வந்து சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும், மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும், மார்க்கெட்டில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பீடு அப்படிங்கிறதுக்காக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கணும். அந்த ப்ராஃபிட் எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அசட்டா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பீப்புள். ஸோ எதில் நீங்கள் பண்ணணுமோ அதில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், க்ரோ ஆகிட்டே போகணும். இப்போ நாங்கள் வந்து 1 man கம்பெனியாக இருந்தது, இன்றைக்கி வந்து 400+ பீப்புள் வந்து இப்போ கம்பெனிஸில் இருக்கிறாங்க வித்தின் 12 years ஆஃப் ஸ்பேன். இதுவே ரொம்ப ஸ்லோ தான், இதுவே வந்து ஸ்பீடுன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் வேகமாக க்ரோ ஆகிருக்கணும். பட் இப்போ எங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே வந்து வி ஆர் மூவிங் ஆன ஸ்பீடு. ஸோ இன்னும் போக அதை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம், சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு திங்க் பண்ணுங்கள், சரியா. நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம், எவ்வளவு க்ரோத் பண்ணியிருக்கிறோம். ஸோ இயர் ஆன் இயர் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50-60% க்ரோ ஆக முடியுமா, இல்லை 100% க்ரோத் ஆக முடியுமா. அதாவது எல்லா ப்ராடக்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து 100% க்ரோத் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து 30 இருக்கும், சிலது 50 இருக்கும். ஸோ ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 70 வரும். சில ப்ராடக்ட் ஆரம்ப கட்டத்தில் வந்து அது 700%, 500% அந்த மாதிரியான க்ரோத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் க்ரோத்துக்கு நம்மளுடைய டீமையே ரெடி பண்ணணும். நம்மளும் மைண்ட் செட் அளவில் வந்து க்ரோத்துக்கு ரெடியாக இருக்கணும். அதே சமயத்தில் டீமையே ரெடி பண்ணி, இஃப் யூ ஆர் கோ ஆன் அ ஸ்பீட், you can create amazing things. Thank you.